இன்னும் சில பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸை பற்றி அவகிட்ட நான் கேட்டது என்னன்னாக்கா, நீங்கள் இது மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தனியாக இருக்கீங்களே, ஏன் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு போகக்கூடாதா, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும்போது அவள் நேராக போய் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு போயிட்டு பார்த்துட்டு அவளுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொன்னான். சில டிஸ்அட்வான்டேஜஸ் அதில் இருக்குது, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் தயங்கி நிற்கிறோம், இன்னும் நாங்கள் சரியாக டிசைட் பண்ணல, நாங்கள் அந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு போகிறதா இல்லை நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறதான்ட்டு. அவள் சொன்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னாக்கா, நம்பர் 1, நமக்கு நம்மளுடைய மனுஷா, அதாவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவாக்கிட்டேருந்து இருக்கிற கான்டாக்ட்ஸ், மீட்டிங், இன்ட்ராக்ஷன் இதெல்லாமே க்ளோஸ் ஆகிட்டா மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் ரொம்ப அவுட்டரில் இல்லையா, இட்ஸ் நாட் இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் கட்ட முடியாது, அவ்வளோ பெரிய பில்டிங்லாம், அதெல்லாம் ரொம்ப தள்ளி அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் அந்த மாதிரி கட்டுறான். ஸோ அதெல்லாம் அங்கே போயிட்டானாக்கா திரும்பி அங்கேருந்து நம்ம ஒரு ஆற்றுக்கு போகிறதோ இல்லை அவள் நம்மளை பார்க்க வரதோங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம டக்குன்னு ஒரு கேப் புக் பண்ணிட்டோ இல்லை ஆட்டோலையோ போகலாம். பட் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டோம்னா போயிட்டு வரத்துக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், காஸ்ட் வைஸும் இது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று, அங்கே சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸில் தங்குறவா எல்லாமே கொஞ்சம் வயசானவா தான் இல்லையா, மேபி 60 to 80, 85 கூட இருக்கா. ஸோ நமக்கு இந்த சின்னவாளோட நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இவாளோட கான்டாக்ட்ஸ் சுத்தமாக கட் ஆகிடும். இன்னொன்று, அதில் இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சவாளாக இருக்கா. நான் போய் பார்த்த வரைக்கும் அப்படின்னு அவள் சொன்னது. நானும் போய் கொஞ்சம் பேரோட இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கும் போது நானும் தெரிஞ்சுன்றது என்னன்னாக்கா, நமக்கு இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த யங் ஏஜில் இன்னும் கொஞ்சம் எந்துவாக இருக்கிறவாளோட கான்டாக்ட்ஸே சுத்தமாக கிடையாது. இதுலேயும் விரக்தி அடைஞ்சவா நிறைய பேர் அங்கே தங்குறா. ஸோ அவள் அவள் பேச்சு, நடவடிக்கை எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு இன்னும் இருக்குது சாதிக்கிறதுக்கு, நமக்கு இன்னும் வயசு இருக்குது அப்படிங்கிற நினைப்பே நமக்கு போயிடுறது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்ததுன்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதுதான் என்னுடைய ஒப்பீனியன்லேயும் அது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது இது மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த விரக்தி அடைஞ்சு இப்போ நமக்கு என்ன தான் இருந்தாலும் ஏஜ் என்னை பொறுத்த வரைக்கும்லாம் ஒரு நம்பர் தான். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக எந்துவாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் இல்லையா, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ பட் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வயசானவங்க, அது விரக்தி அடைஞ்சவங்களோட போய் நம்ம பழகும் போது அவள் ஒரு நெகட்டிவ்னஸ் நமக்குள்ளேயே போடுறது. ஸோ நமக்கு லைஃப்பில் இனிமேல் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சுடுத்து அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்கு நம்மளும் போயிடுவோமோங்கிற ஒரு ஐயம் இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்னொன்று, சாப்பாடு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வயசாகிடுதுன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு சாப்பாடுங்கிறது ஒரு 2-3 வேலைங்கிறது 2 வேலையாக கட் ஆகிடுறது, எல்லாமே இந்த சுவையெல்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்கும். பட் ஸ்டில் இப்போது நமக்கு டக்குன்னு இப்படி உட்காண்டே இருக்கும், நமக்கு ஏதோ காஃபி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா, நம்ம வீட்டில் இருந்தோம்னா டக்குன்னு போயிட்டு முடியறதோ முடியலையோ கொஞ்சம் எழுந்து போய் கொஞ்சம் காஃபி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு வருவோம் இல்லையா. அந்த ஒரு சுகமோ அந்த இதுவோ அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு போனோம்னா அது கிடைக்குமான்றது ரொம்பவே டவுட்டு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் போகிறவா என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எதுக்கு போய் இதுக்காக சாமான்கள்லாம் வாங்கிட்டு ஒரு கிச்சனை செட் பண்ணி திரும்பி பண்ணிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடு மோஸ்ட்லி அவள்லாம் அந்த பேக்கேஜே சாப்பாடோடு சேர்ந்து தான் வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன் இல்லையா. ஸோ அந்த இதில் நமக்கு சாப்பாடு, நமக்கு பிடிச்ச ருசியான சாப்பாட்டை நாம் இழந்துருவோமோங்கிற ஒரு ஐயமும் இருக்குது. இதெல்லாம் தான் சில டிஸ்அட்வான்டேஜஸ். ஜெயஸ்ரீ, இது மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இல்லை தெரிஞ்சின்ற விஷயங்களை, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அட் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அதை பற்றி சொல்லுங்கப்பா. ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் தங்கிறதுக்கு வேண்டிய அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. இப்போ லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு
ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லைன்னா ஒரு ஒர்க்கிங் விமனோ சரி, அவங்களுக்கு இந்த சமையல் கட்டுலேருந்து விடுதலையே கிடையாது. எந்நேரமும் அவங்க வந்து சமைச்சிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் உங்களுக்கு இந்த காமன் கிச்சனுக்கு போய் அங்கே எல்லோரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு, ஆனால் ஒன்று அவங்க ஆஃபர் பண்ணுறத நம்ம வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏற்றுக்கு தான் வேணும். அஃப்கோர்ஸ் தே டூ ப்ரொவைட் குட் ஃபுட், அந்த மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாத எதனா ஒரு பண்டிகை அப்படின்னாக்க, இப்போ தனியாக பேரண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு பிள்ளையார் சதுர்த்தி இல்லைன்னா ஒரு நவராத்திரி அவங்களே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறது ரொம்ப டீடியஸாக இருக்கும். வேற ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமா சேர்ந்து பண்ணுவாங்க. ஒரு பிள்ளையார் சதுர்த்தினாக்க ஒரு பிள்ளையாரை வச்சு ஒரு யாரான பூஜை பண்ணுறவரை வச்சு பூஜை பண்ண வைப்பாங்க. ஒரு கோலம் போடுறதுக்கு எல்லாருமா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ரங்கோலி போடலாம். இந்த மாதிரிலாம் வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறது, அந்த பூஜையை விட்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு அட்வான்டேஜ் இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் என்னன்னாக்க, ஒரு மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கும். ராத்திரி வேளை ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க அங்கே வந்து ரிசப்ஷனை காண்டாக்ட் பண்ணலாம். தேவாய் ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஒரு டாக்டரோ அவங்க வரவழைச்சு அவங்க பார்ப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டாவது அவங்க கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு எமர்ஜென்சியாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் இருக்கிறது மச் பெட்டர்னே தோன்றுது.